எது மெய்யது என்று அறிகின்ற அறிவே சிறப்பறிவாகும். இதுவும் ஞானிகள் ஆட்சியால் தான் முடியும். ஞானிகள் ஆட்சி இல்லாமல் உண்மை எது பொய் என்று தெரியாது. ஞானிகள் அத்தனை பேரும் பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டார்கள். இடையூறு செய்தால் நிச்சயமாக தனக்கு துன்பம் வரும், மீண்டும் பிறவி வரும் என்பதுக்கு ஞானிக்கு தெரியும். இந்த குணப்பண்பு எப்போது வரும்? தூய உள்ளம் உள்ள தூய்மையே வடிவான ஞானிகளை வணங்காமல் ஒருவருக்கு தூய்மை வராது, மனசில் தெளிவு வராது. எந்த அளவுக்கு பூஜை செய்கிறானோ அந்த அளவுக்கு கொனைக்கடுகளை பற்றி தெரியும். இப்போ ஞானிகள் இருக்கிறார்கள், ராமலிங்க சாமிகளோ மாணிக்க வாசகனோ தாயுமான சாமிகளோ பட்டாத்தாரோ பத்திரிகையோ அருணகிரியோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களால் தூய்மையானவர்கள். எந்த வகையில் தூய்மையானவர்கள்? மனமாசற்றவர்கள். மனமாசு அற்று போவதற்கு என்ன காரணம்? உடல் மாசு அற்று போகணும். உடல் மாசு அற்று போகணும் சின்ன விஷயம் அல்ல. உடல் மாசு அற்றால் மனமாசு அற்று. அப்போ மனமாசு அற்று போவதற்கு என்ன செய்கிறார்கள்? யார் மனமாசு அற்றிருக்கிறார்களோ, எவர் கொனைக்கடி இல்லாது இருக்கிறார்களோ, எவர் தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் பூஜை செய்கிறார்கள். அகத்தீசன் நந்தீசன் தூய்மையானவர். ஞானிகளை பூஜை செய்ய கொனைக்கேடுகளை பற்றி தெரியும். நம்மகிட்ட பொறாமை இருக்கா, கோபமாக பேசுகிறோமா, பிறகு துன்பம் தந்து மகிழ்ச்சி அடைகிறோமா, இது பாவம் இது புண்ணியம் என்று உணர்த்தப்படும். எது மெய்யது என்று அறிகின்ற அறிவே சிறப்பறிவாகும். இதுவும் ஞானிகள் ஆட்சியால் தான் முடியும். ஞானிகள் ஆட்சி இல்லாமல் உண்மை எது பொய் என்று தெரியாது. ஞானிகள் அத்தனை பேரும் பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டார்கள். இடையூறு செய்தால் நிச்சயமாக தனக்கு துன்பம் வரும், மீண்டும் பிறவி வரும் என்பதுக்கு ஞானிக்கு தெரியும். இந்த குணப்பண்பு எப்போது வரும்? தூய உள்ளம் உள்ள தூய்மையே வடிவான ஞானிகளை வணங்காமல் ஒருவருக்கு தூய்மை வராது, மனசில் தெளிவு வராது. எந்த அளவுக்கு பூஜை செய்கிறானோ அந்த அளவுக்கு கொனைக்கடுகளை பற்றி தெரியும். இப்போ ஞானிகள் இருக்கிறார்கள், ராமலிங்க சாமிகளோ மாணிக்க வாசகனோ தாயுமான சாமிகளோ பட்டாத்தாரோ பத்திரிகையோ அருணகிரியோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களால் தூய்மையானவர்கள். எந்த வகையில் தூய்மையானவர்கள்? மனமாசற்றவர்கள். மனமாசு அற்று போவதற்கு என்ன காரணம்? உடல் மாசு அற்று போகணும். உடல் மாசு அற்று போகணும் சின்ன விஷயம் அல்ல. உடல் மாசு அற்றால் மனமாசு அற்று. அப்போ மனமாசு அற்று போவதற்கு என்ன செய்கிறார்கள்? யார் மனமாசு அற்றிருக்கிறார்களோ, எவர் கொனைக்கடி இல்லாது இருக்கிறார்